மனே இங்க உட்காந்து முழு ஆனந்தத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித் தர்றேன்னு வச்சுக்கலாம். இந்த வளாகத்துல வேற யாரையும் விட அதிகமான போதை உணர்வோட அதே சமயம் முழு விழிப்புணர்வோட இருப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேணுமா? முழு போதையில முழு விழிப்புணர்வுல இருக்க விரும்புறீங்களா? மது, போதை பொருட்கள் இதுல எல்லாம் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, இது தார்மீக பிரச்சனை இல்லை, இது வாழ்க்கை பிரச்சனை. ஏன்னா இது உயிர் அளிக்குது. இது நல்லதா கெட்டதான்னு பார்க்குற நீதி போதனை இல்லை. விஷயம் என்னன்னா, இது உங்களை பல விதத்தில் கையால் ஆகாதவங்களா ஆக்கிடுது. ஒரு இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானி கெனபிஸ், அதாவது கஞ்சா பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தார். அவர் மனித மூளையில் லட்சக்கணக்கான கெனபிஸ் ஏற்பிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் அவர் இந்த கேள்வியை பல வல்லுநர்கள் முன்னால வச்சாரு. மானுடவியல் ஆய்வாளர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு காலத்துல எல்லா மனிதர்களுமே புகைப்பிடிக்கிறவங்களா இருந்திருக்கணும், அதனால தான் இந்த ஏற்பிகள் இருக்குது. அப்புறம் அவங்களே இல்லை, உலகத்துல நிறைய இடங்கள்ல கஞ்சாவே இல்லை, எஸ்கிமோக்கள் கஞ்சாவை பார்த்ததே இல்லை, ஆனா அவங்க மூளையிலையும் இந்த ரிசெப்டர் சேர்ப்பிகள் இருக்குதுன்னாங்க. அப்புறம் பல விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ நரம்பியல் நிபுணர்கள் வந்து சொன்னாங்க, எப்பவுமே மனித மூளை போதை உணர்வை ஏற்படுத்துற கேனபிஸ்காக காத்துக்கிட்டு இருக்குது. அது வெளியில இருந்து வரணும்னு காத்திருக்கல, அது உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகலாம். அதனால தான் இந்த ஏற்பிகள் இருக்குது. இது நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கும் நான் காட்ட முடியும். நான் எப்பவும் அப்படிதான் இருக்கேன். ஆனா என் கண்களை பார்த்தா எப்பவும் நான் போதை உணர்வுல தான் இருக்கேன். ஆனால் எல்லாரையும் போல நானும் விழிப்புணர்வோடு தான் இருக்கேன். வாழ்க்கையில் போதை உணர்வை நீங்கள் உணரலன்னா நீங்கள் எப்பவும் சுதந்திரத்தை உணரவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள சுதந்திர உணர்வு இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் முழுவீச்சோடு நடக்கவே மாட்டீங்க. எல்லா நேரமும் பாதி அடி வச்சு தான் நடப்பீங்க. முழு போதை உணர்வோடையும் அதே சமயம் முழு விழிப்புணர்வோடையும் இருந்தா பாதிப்புகள் பத்தின பயம் இருக்காது. இது போதை பொருட்களை எடுக்கிறதுனால இல்லை, அது உங்க விழிப்புணர்வை கொன்னுடும். அதுக்கு பதிலா உங்க உடல் அமைப்ப, மனித இயந்திரத்தை அதோட உச்சக்கட்ட இயக்க நிலையில வச்சிருந்தீங்கன்னா, இப்போ இது முழுமையா தன்னிறைவா இருக்குது, எப்பவுமே ஆனந்தத்துல இருக்குது. இப்போ நீங்க போதை பொருட்கள் பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க.